கோடியக்கரை அருகே நாகை மீனவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இலங்கை கடல் கொள்ளையர்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். படகில் எத்தனை பேர் வரைக்கும் இருந்திருந்தாங்க? இப்ப அந்த தாக்கிய மீனவருடைய நிலைமை என்ன? முழு விவரங்கள் என்ன? நாகை மாவட்டம் செருதூர் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த என்கண் முருகனுக்கு, அதாவது அந்த என் முருகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகுல அக்கரைப்பட்டியைச் சேர்ந்த முருகவேல், சின்னையன், முத்து ஆகிய 4 மீனவர்களும் நேற்று கோடியக்கரை அருகே 20 நாட்டிகள் கடல் மைல் தொலைவில் அவர்கள் கடலில் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு அதிவேக ஒரு படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் நாகை மீனவர்கள் ஃபைபர் படகை சுற்றி வளைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த படகில் இருந்த மீனவர்களை கத்தி மற்றும் தடியால் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல அதாவது செருதூர் மீனவர் என் முருகனுக்கு பலத்த வெட்டுக்காயம் ஏற்படுகிறது. அவர் ரத்த வெள்ளத்திலேயே அந்த ஃபைபர் படகில கீழே விழுந்தார். மேலும் அந்த படகில் இருந்த 3 மீனவர்களையும் தாக்குவதற்காக இலங்கை கடற்கொள்ளையர்கள் தடி அந்த கத்தியை கொண்டு வரும் பொழுது இந்த 3 மீனவர்களும் உயிருக்கு பயந்து கடலில் குதித்து, அதாவது ஒரு 45 நிமிடம் கடல்ல நீந்தி இருக்கிறார்கள். பின்னர் இந்த மீனவர்களை அதாவது ஒரு மீனவரை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் அந்த படகில் இருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன் மற்றும் அந்த பிடித்து வைத்திருந்த மீன்களை எல்லாம் பறித்து சென்று அங்கிருந்து சென்று விட்டார்கள். இதையடுத்து கடலில் நீந்தி உயிருக்கு போராடி கொண்ட அந்த 3 மீனவர்களும் நீந்தி அந்த ஃபைபர் படகில் ஏறி அதில் இருந்த மீனவரை காப்பாற்றி இன்று அதிகாலை நாகப்பட்டினம் அதாவது அரசு தலைமை மருத்துவமனைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அதாவது செருதூர் மீனவர் என் முருகனுக்கு தலையில பலத்த அந்த கத்தியால் வெட்டியில 10 தையல் போடப்பட்டிருக்குது. அதே போல இடது கையிலும் அவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கையில ஒரு 10 தையல் போடப்பட்டு தற்போது இங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இது போல தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அவர்களது வலைகளை பறிக்கும் சம்பவம் என்பது சிறிது காலம் நின்றிருந்தாலும் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இது மீன்பிடி தடை காலத்தில் விசைப்படகுகள் மட்டுமே கடலுக்கு செல்லாத நிலையில் ஃபைபர் படகு மீனவர்கள் கரையில் சென்று மீன்பிடிக்க அனுமதி உண்டு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஃபைபர் படகு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது தற்போது அந்த செருதூர் மீனவர் மத்தியில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.